ஒரு நாள் ஒரு பையன் அவங்க அம்மா ஊர்லேருந்து திரும்பி வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க அம்மா இன்னும் வீட்டுக்கு திரும்பி வராமல் இருக்காங்க. லேட்டாகவும் ஆயிடுது. இப்போ நிறைய டைம் ஃபோன் பண்ணியும் பார்க்குறான், ஆனால் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப பயங்கரமாக யோசிக்கிறான். அவங்கள பற்றி ரொம்ப பயந்தும் போகிறான். அவங்களுக்கு ஏதோ மோசமான விஷயம் நடந்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம் விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்போ தான் தெரியுது இவ்வளோ லேட்டாக வந்த காரணம் ஒரு சின்ன டிராஃபிக். ஆனால் இந்த பையன் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம்? ஒரு மோசமான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆகணும் அப்படின்னு நினச்சான். இதுக்கு காரணம் அவன் ஒரு கெட்டாஸ்ட்ரோஃபைசர், பேரழிவாதின்னு சொல்லுவான். ஸோ கெட்டாஸ்ட்ரோஃபிக்னா என்ன? நம்ம மனசில் என்ன ஆகும் தெரியுமா? சம்டைம்ஸ் எது நடக்கலாம் என்று யோசிக்கும் போது உடனே நம்ம மைண்ட் மோசமான விஷயங்கள் பற்றி யோசித்து நம்மளை பயப்பட வச்சிடும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மைண்ட் இந்த மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும் என்று நம்மளை பயப்பட வச்சிடும். இதுதான் கெட்டாஸ்ட்ரோஃபிக்னு சொல்லுவாங்க. கெட்டாஸ்ட்ரோஃபைசருக்கு கற்பனைகளை வளர்த்து பின்கால அனுபவத்திலிருந்து பயங்கரமான கதைகளை உருவாக்குவார். ஒரு கெட்டாஸ்ட்ரோஃபைசர் ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடியே ரொம்ப துன்பம் படுவான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ காதல் ஜோடியில் அதாச்சும் லெவலில் யாராச்சும் சரியாக பேசாமல் இருந்தால் இவங்க ஆப்போசிட் பார்ட்னர் என்ன தரப்பு நினைப்பாங்க? ஒருவேளை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை ஏமாத்துறாங்களோ இல்லை வேறவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினச்சி அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க. இப்படி யோசிக்கிறதும் இல்லாமல் அவங்க ஒரு யூடியூப்பில் போய் டேட்டிங் எக்ஸ்பர்ட் கிட்ட நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை ஏமாத்துற மாதிரி சான்சஸ் ஒரு வீடியோ பார்ப்பாங்க. இப்போது இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் அவங்க பயப்படுற மாதிரி வந்துச்சுன்னா, அதாச்சும் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை ஏமாத்துறாங்கன்னா அதுக்கு அவங்க கிளீனாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஃபேக்ட் வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற கெட்டாஸ்ட்ரோஃபைசர் ஆமாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஏமாத்துறான்னு சொல்லி அவங்களே கன்வின்ஸ் பண்ணி விட்டுரும். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள ஏமாத்துற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லைனா கூட அவனுக்கு உள்ளே இருக்க கெட்டாஸ்ட்ரோஃபைசர் இது உண்மை நம்ப வைக்கிற மாதிரி செஞ்சிடும். இதெல்லாம் ஒரு கற்பனை தான், ஆனால் இது கூட ஒரு கஷ்டம் உண்மை. ஆமாம், அவனுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சு? ஆமாம், எண்ணங்கள்னா என்ன? அது வெளிய உலகத்தை உண்மையை காமிக்குதா? இதை பற்றி ஞான பெற்ற புத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, எண்ணங்கள் எப்பவுமே வந்து போயினே இருக்கும், அது எப்பவுமே சேஞ்ச் ஆகினே இருக்கும், அது எப்பவுமே இம்பர்மனன்ட் தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால் நம்ம எண்ணங்கள் பெரும்பாலும் மீனிங்கே இல்லாதது. அது எப்பவுமே உண்மையை ட்ரை பண்ண காமிக்கும், ஆனால் முட்டாள்தனத்தை தான் காமிக்கும். இன்னும் சொல்லணும்னா அது மாயமானது. நம்ம அது உண்மை நினச்சின்னு இருக்கோம், ஆனால் இந்த நம்பிக்கை நம்மளுக்கும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி பாதிப்பு ஏற்படும். எண்ணங்கள் நம்ம மனசில் பயங்கரமான கதைகள் எல்லாம் உருவாக்கும். அது பொருத்தமாக இல்லைன்னா கூட இல்லாததெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண பார்க்கும். வெளி உலகம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தான் பயங்கரமான கதைகள் எல்லாம் போயிட்டே இருக்கும். We suffer more in imagination than in reality. சதக்கா. இப்போ நம்ம எண்ணங்கள் பொய்யானது அப்புறம் தவறானது நம்ம தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நம்ம கெட்ட எண்ணங்கள் கூட நம்ம சண்டை போட ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்படி பண்ணுறதுனால இன்னும் கெட்ட எண்ணங்கள் தான் உருவாகும், இன்னும் சிச்சுவேஷன் மோசமாகிவிடும். இது நான் பண்ண என் லைஃப்பில் ரொம்ப பெரிய தப்பு. அதனால நம்ம எண்ணங்களை இரக்கத்தோடையும் அன்போடையும் நம்ம அதை வர வைக்கணும். ஏன்னா எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் தான், அது இன்னும் ரியாலிட்டியில் நம்மளுக்கு புரிதல் இருக்குது. எப்படி ஒரு மேப் ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரியை காமிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும், அது ஒன்றும் ரியாலிட்டி இல்லை. ஜோசப் Le Guin, த பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆஃப் டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க், இந்த புக்கை எழுந்தவர் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். யூ கேன் ஆல்சோ கம்பேர் திங்கிங் டு குவிக் சாண்ட். த மோர் வி ஃபைட் அவர் திங்கிங், த மோர் இட் ஆம்பிளிஃபைஸ் த நெகட்டிவ் எமோஷன் and worst it gets. நம்ம எண்ணங்கள் வரி நம்ம பார்க்குற பார்வை தான், அது ஒன்றும் உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போது நம்ம எண்ணங்கள் அது உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் நம்ம எண்ணங்களை ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அதாச்சும் ரொம்ப அர்த்தமுள்ளதாக நம்ம மாற்றினா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்குள்ளே நம்ம பெட்டராக முடியும். இந்த ப்ராசஸ் பேர் தான் மெட்டா காக்னிஷன் சொல்லுவாங்க சைக்காலஜியில். நீங்கள் யோசிக்கிறத பற்றி யோசிக்கிறீங்க, அது எவ்வளோதான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணாலும் சரி,
இல்லை நம்பிக்கை உள்ளதாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம எண்ணங்கள் வெறும் நம்ம எண்ணங்கள் தான். அது ஒன்றும் ரியாலிட்டியில் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாம் ஒன்றும் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.